Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. இந்த நச்சுங்க பண்ணுற அட்ராசிட்டியை, அவங்க பண்ணுற கொடுமையை பற்றி யார்கிட்டையாவது போய் சொல்லும்போது, அதுலேயும் முக்கியமாக லேடீஸ் போயிட்டு அவங்கள விட கொஞ்சம் மூத்தவங்க கிட்ட இதை பற்றி பேசும்போது அவங்க உடனே இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க தெரியலை, உன் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி உனக்கு பார்த்து பக்குவமாக நடந்துக்க தெரியலை அப்படின்னலாம் சொல்லிடுவாங்க. லிட்ரலி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உனக்கு தலையணை மந்திரம் தெரியலை அப்படிங்கிறத தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த தலையணை மந்திரத்தால் ஒரு நார்சிசிஸ்ட்டை வழிக்கு கொண்டு வர முடியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தலையணை மந்திரம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே நிறைய பேருக்கு புரியறதில்ல. மனசு ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதிக்கு இடையில் நடக்கிற இன்டிமசியை தான் இந்த தலையணை மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற அன்பையும் காதலையும் காட்டிக்கிறதுக்காக அவங்க 2 பேருமே நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இருக்கிறதுக்கான நேரத்தை அவங்க உருவாக்குவாங்க. அப்படி இல்லைன்னா கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த தலையணை மந்திரம் யூஸ் ஆகுது. கணவனும் மனைவியும் தனிமையில் இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற காதலை வெளிப்படுத்துவாங்க. மனசு விட்டு நிறைய பேசுவாங்க. கொஞ்சல், சீண்டல், சிலுமிஷம், ஊடல், கூடல்னு நிறைய இமோஷன்ஸ் அவங்களுக்கு நடுவில் ரெகுலேட் ஆகும். 2 பேரோட இமோஷன்ஸும் ஒன்றோட ஒன்று சிங்க் ஆகி ஒரு ரிதம் ஃபார்ம் ஆகும். அந்த ரிதமில் அவங்க செட் ஆகும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக டெவலப் ஆகும். இப்படி தான் அந்த தலையணை மந்திரம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் நம்ம ஆளுங்க இதை அப்படியே தலைகீழாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த தலையணை மந்திரம்ங்கிற கான்செப்ட் பொண்ணுங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ஃபேண்டசைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே ரிதமில் சேர்ந்து சொல்லும்போது தான் இந்த தலையணை மந்திரம் பலிக்கும், ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே இந்த கல்யாண வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு மரியாதை இருக்கணும், ஒருத்தர் சந்தோஷப்படுத்தி ரசிக்கணும். இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டாகவே இருக்கணும். 2 பேருக்கும் நடுவில் உன் அன்பு பெருசா ஏன் அன்பு பெருசாங்கிற ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த போட்டியில் 2 பேருமே ஜெயிக்கணும். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் விட்டு கொடுத்து தோற்று போகவும் ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் சாத்தியப்படுமா? ஒரு நார்சிசிஸ்ட்டை இந்த தலையணை மந்திரத்தை யூஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே இல்லை. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அழகான மேஜிக்கலான ஒரு விஷயத்தை ஒன் சைடாக ஒருத்தர் மட்டுமே சொல்லி கதறிக்கிட்டு இருந்தால் எப்படி சிங்க் ஆகும்? ஒருத்தர் காதுன்னா இன்னொருத்தர் லேதும்பாங்க. நச்சுகளுக்கு காதலை வாங்கிக்கவும் தெரியாது, கொடுக்கவும் தெரியாது. சுயநலமான நோக்கங்களோடையும் அவங்களோட சாடிஸ்டிக் டிசையர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற நோக்கத்தோடையும் தான் அவங்க கல்யாணமே பண்ணுறாங்க. ஈகோயிஸ்டிக்காகவும் செல்ஃப் சென்ட்ரிக்காகவும் மட்டுமே யோசிக்க தெரிஞ்ச இந்த நச்சுகள்கிட்ட இந்த தலையணை மந்திரம்லாம் செல்லுபடியாகாது. காதலை பரிமாறிக்கிறதுக்காகலாம் இந்த நச்சுகள் கல்யாணம் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற வெறுப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்காகவே லைஃப் லாங் அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. கல்யாணங்கிற பேரில் லைஃப் டைம் லைசன்ஸோட ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடு கொண்டாட்டம் தான், காலத்துக்கும் வச்சு செய்வாங்க. காதல்னா என்ன, அது எந்த கடையில் கிலோ எவ்வளோக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்குறவங்க இந்த நச்சுகள். அவங்கக்கிட்ட போயிட்டு காதல் மந்திரத்தை சொன்னால் செவிடங்காதில் சங்கூதன கதை தான். ஸோ இந்த மாதிரி காதல் ரசனையே இல்லாத ஒருத்தரை உனக்கு தான் மயக்க தெரியலை, உனக்கு அவங்கள கைக்குள்ளே போட்டுக்க தெரியலை, உனக்கு நெளிவு சுழிவெல்லாம் பத்தலைன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க கிட்ட மேற்கொண்டு இதை பற்றி பேசி உங்களோட டைமையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு தான் விவரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விலகி போயிடுங்க.
ஏன்னா இப்படி பேசுகிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நார்சிசிஸ்டோட மைண்டு கேமில் உங்களை இன்னும் ஆழமாக தள்ளி விட்டுடுவாங்க. ஃபேக்ட் என்னன்னு புரியாமல் உங்கள் மேலே உங்களுக்கே டவுட் வர வச்சுடுவாங்க. ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நீங்கள் தான் போதுமான எஃபர்ட்ஸ் போடலையோ, உங்களுக்கு தான் சாமர்த்தியம் பத்தலையோன்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் வர அளவுக்கு இவங்க வந்துட்டு உங்களோட பெயினை கேஸ்லைட் பண்ணி உங்களுக்கே நிறைய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இது உங்களோட லைஃப், உங்களோட பெயின். இதோட முடிவுகளும் உங்களோடதாக தான் இருக்கணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.